கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஒரு நல்ல பயணத்தை நாம் செய்ய போகிறோம். கெட்ட குமாரனை பாருங்கள் தேவ ஜனமே. அவன் இருந்த இடத்தில் இருந்து அவன் தோல்வியை ஒத்துக்கொண்டு, அப்பா நான் உங்களை விட்டு தூரம் போனது உண்மைதான் ஆண்டவரே, ஏதோ ஒரு விதத்தில் உம்மை பகைத்து விட்டு தூரம் போனேன் ஆண்டவரே, ஆனால் இப்பொழுது நான் ஒரு பயணத்தை தொடங்குகிறேன். இந்த பயணம் பாவத்தை நோக்கி அல்ல, என் பிதாவை நோக்கி, என்னை நேசிக்கிற என் கர்த்தரை நோக்கி என்று ஒரு பயணத்தை தொடங்கினார், வெற்றி பெற்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு பயணம் ஆரம்பிக்கிறது. ஓ, நீங்கள் போக வேண்டிய தூரம் உண்டு. ஓ அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு பெரிய பயணம் உண்டு, ஒரு பெரிய திட்டம் உண்டு. எலியாவே, நீ சூரசெடியின் கீழ் எத்தனை நாள் படுத்திருப்பாய்? ஏன் பயந்து கொண்டு இருக்கிறாய்? ஓ ராதா ரபா, யோனாவை பாருங்கள், ஒரு செடியின் கீழாக உட்கார்ந்திருந்தார். உன்னதமான ஊழியத்தை செய்ய வேண்டிய நபர்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், ஒரு பயணம் ஸ்டார்ட் ஆகுகிறது. ஆவியானவர் காட்டுகிறார், ஒரு பயணம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிறது. சிலருடைய வாழ்க்கையின் திட்டத்தை நோக்கி போகிற ஒரு பயணம், அற்புத பயணம். ஓ, பவுலும் சீலாவும் ஒரு பயணத்தை தொடர்ந்தார்கள். பவுலும் பர்னபாவும் ஒரு பயணத்தை தொடர்ந்தார்கள். ஒரு மிஷனரி பயணம் தொடர்ந்தது, பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தொடர்ந்தது. ஆவியானவர் சொல்லுகிறார், அநேகர் ஆயத்தமாக இருக்கிறீங்க, சில காரியத்திற்காக ஆயத்தமாக இருக்கிறீங்க. ஒரு பயணம் தொடங்குகிறது. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே உங்க பயணம் தொடங்குகிறது. ஆவியானவர் உங்க பயணத்தை தொடக்குகிறார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் பவுலையும் பர்னபாவையும் அழைத்த ஊழியத்திற்கு வேறு விரித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை இந்த உலகத்தில் இருந்து, இந்த உலகத்தாருடைய எல்லா செய்கைகளில் இருந்தும் கர்த்தர் உங்களை வேறுபடுத்தி, ஆபிரகாமை போல கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். யூ ஆர் கமிங் அவுட். நீங்க வெளியே வருகிறீங்க. எல்லா தோல்வியில் இருந்து, எல்லா போராட்டத்தில் இருந்து, எல்லா உபத்திரவத்தில் இருந்து தேவனுக்காக நீங்க ஏதோ ஒன்று செய்ய, இந்த உலக ஆவிகள்கிட்ட இருந்து, இருளின் ஆவிகள்கிட்ட இருந்து தப்பித்து, ஓ கர்த்தருக்காக செய்ய கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ ஒண்ணுல நீங்க வெளியே வர முடியாம தவித்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒண்ணு உங்களை நிப்பாட்டி வைத்திருக்கலாம். அந்த சந்தேகம் உங்களை நிப்பாட்டி வைத்திருக்கலாம். அந்த பயம் உங்களை நிப்பாட்டி வைத்திருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். உங்களுக்காக கர்த்தர் கதவுகளை திறக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் நம்ம ஒரு சேனைக்குள் பாய முடியும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அது எப்பேற்பட்ட மதிலா இருக்கலாம், அது கடனாயிருக்கலாம், அது பாவமாயிருக்கலாம், அது பலவீனமாயிருக்கலாம், அது பண பற்றாக்குறையா இருக்கலாம், அது ஊழியத்தை செய்ய முடியாத லெவல்ல ஒரு ஞானம் இல்லாத தன்மையா இருக்கலாம். எந்த மதிலா இருந்தாலும் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் என்னை காப்பாற்ற வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிறவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல ஓ வெற்றியை கொண்டாட ஆயத்தமாகுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க பக்கத்தில் இருக்கிறார், உங்களை தூக்கி கொண்டு செல்ல போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் பிலிப்பை போல் எடுத்து செல்லப்படுவீர்கள். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஆவியானவர் கொண்டு போவார். அந்த பயணம் அற்புதமான பயணம். அந்த பயணம் எந்த மனுஷனும் சொன்ன பயணம் அல்ல. அந்த பயணம் பரிசுத்த ஆவியினால் நடக்கிற பயணம். அந்த பயணத்தின் சோர்ஸ் பரிசுத்த ஆவியானவர். பிலிப்பை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இந்த நபரோடு போய் பேசு,
go and speak to this man. அதற்கு பின்னாடி இருந்தது பரிசுத்த ஆவியானவர், எந்த மனித ஆலோசனை அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்களில் சிலர் பரிசுத்த ஆவியானவரால் எடுத்துக்கொண்டு போகப்படுவீர்கள். உங்க வாழ்க்கை மாறுகிறது. சிஸ்டர் தெபோரால் உங்க லைஃப் மாறுகிறது. ஓ ராஷாதா லா ராபாஷியா, ஓ விஜயான்னு சொல்லுகிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறீங்க. உங்க லைஃப்ல தேவன் பெரிய மாற்றத்தை தருகிறார். உமான்னு சொல்லி ஒரு சிஸ்டர் இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துல கர்த்தர் பெரிய மாற்றத்தை தருகிறார். ஹalleluya. லீகோ ஷபாராதாரபா ரோகன் சொல்லுகிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்க குடும்பத்துல மாற்றங்களை தருகிறார். ஸ்டெல்லான்னு சொன்ன ஒரு சகோதரி குடும்பத்துல சிலர் இருக்கிறீங்க, கர்த்தர் மாற்றத்தை தருகிறார். அன்று அநேக பெயர்களை காட்டுகிறார். லீகோ ராஷாதாரபா வசந்தன், ஹalleluya, ஜாஸ்மின், லீகோ ரோசோதோரோவோ. ஓ டிரைவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை நான் பார்க்கிறேன். உன் வருமானம் உயரும், பயப்படாதே என்று சொல்லுகிறார். உன் நிந்தனை மாறும் என்று சொல்லுகிறார். லீகோ ரோசோ பாரா, காய்கறி கடையில் வியாபாரம் செய்கிற ஒரு தாயாரை பார்க்கிறேன். ஓ மிகுந்த கண்ணீரோடு இருக்கிறீங்க. நிலைமைகளை மாற்றுகிறவர் வந்துவிட்டார். ஆண்டவரை பார்த்து விசுவாசத்தோடு சொல்லுங்க தேவஜனமே. வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். நம்ம பிரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாருக்கும் இந்த வசனம் அறிமுகமான வசனம். தேவஜனமே, வசனத்துல பழக்கமுள்ளவர்களாக நீங்க இருக்கிறீங்க. ரோமர் 10வது வசனத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாயை திறந்து சொல்றீங்க? விசுவாசிக்கிறவர்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். I would be abandoned. நான் கெட்டு போயிருந்திருப்பேன், நான் அழிந்திருப்பேன். நான் மட்டும் விசுவாசியாதிருந்திருந்தால், நான் மட்டும் என் தேவன் என்னை நடத்துவார், வழி நடத்துவார் என்று விசுவாசியாமல் இருந்திருந்தால், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்திருந்தால் கெட்டு போயிருப்பேன். இன்னைக்கு நீங்க கெட்டு போக கூடாதுன்னா ஒன்னே ஒன்று செய்யுங்க, இருதயத்தில் விசுவாசிங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க பயணம் ஸ்டார்ட் ஆகுது. பிலிப்பை தூக்கி கொண்டு சென்ற ஆவியானவர் உங்களை தூக்கி செல்ல போகிறாரு. உங்களை கொண்டு செய்யணும் நினைச்சத அவர் செய்ய போகிறாரு. தேவ ஜனமே, நீங்க ஆமென் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, ஓ வீணானவர்கள் அல்ல. உலகம் உங்களை வெறுத்ததா? உலகம் உங்களை ஒதுக்கி வைத்ததா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய கரத்துல நீங்கள் ஒரு புல்லாங்குழல். அந்த அருமையான பாடல், உம் கரத்தில் நான் ஒரு புல்லாங்குழல், ஒவ்வொரு நாளும் இசைத்திடுமே, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா, இந்த உடலும் உமக்காக. ஆம் தேவச்சனமே, நீங்க கர்த்தர் கையில் உள்ள கருவி. அந்த பாடல்களை சொல்லப்பட்டது ஒரு தீர்க்க தரிசனமான வரிகள். நீங்கள் கர்த்தர் கையில் உள்ள கருவி, புல்லாங்குழல். அவர் இசைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனிமே உங்களை வேண்டான்னு சொன்னவங்க முன்னாடி, உங்களை உடைக்கப்பட்டவங்க சொன்னவங்க முன்னாடி, இவளை கொண்டு இவனை கொண்டு இந்த சகோதரியை கொண்டு இந்த சகோதரனை கொண்டு என்ன லாபம்னு கேட்டவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை கிரயம் கொடுக்க போகிறார். உங்களை வழி நடத்த போகிறார். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒண்ணுதான், நாம் விசுவாசிக்க போகிறோம். அவர்
அவரால் ஒரு சேனைக்குள் பாய போகிறோம். அவரால் வெற்றியை அடைய போகிறோம். எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா தேவ ஜனமே? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன். மதிலை தாண்டிடுவே. சொல்லுங்களேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன். உங்களை மதிலை தாண்ட வைப்பார். மதிலை தாண்டிடுவேன். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன். மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம். ஆமென். இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினே. இருளை ஒளியாக்கினே. ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி விளக்கை ஏற்றுவே. கர்த்தர் உங்க விளக்கை ஏற்றிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சங்கீதம் 18:28 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்க வீட்டுல வெளிச்சம் வந்திருக்கு. பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் வந்திருக்கு. இருளுக்கு அங்க இடமில்லை. அந்தகார ஆவிகளுக்கு இடமில்லை. அசுத்த ஆவிகளுக்கு இடமில்லை. இனி நீங்க சாதிப்பீர்கள். இனி நீங்க எழும்புவீர்கள். தூசியை உதறிவிட்டு கர்த்தர் உங்களை எழும்ப வைப்பார். இருளை ஒளியாக்கினே. இருளை ஒளியாக்கினே. மான்களை போல ஓட செய்தீர். மான்களை போல. சொல்லுங்க சொல்லுங்க. உங்க விசுவாசம் தான், உங்க விசுவாசம் தான் விஷயம். வார்த்தைகளை விசுவாசித்து வாயை திறந்து சொல்லும் பொழுது பிசாசு ஓடுகிறான். சூழ்நிலைகள் மாறுகிறது. மான்களை போல ஓட செய்தீர். உயர அமர செய்தீர். உயர அமர செய்தீர். மான்களை போல. சொல்லுங்க. ஓட செய்தீர். உயர. ஓ மான்களை போல ஓட செய்வாரு. உயர அமர செய்கிறோம். நீங்கள் சொல்ல சொல்ல நடக்குது. மான்களை போல நீங்க சொல்ல சொல்ல நடக்குது. தேவ ஜனமே, இனி உங்க ஓட்டம் பயங்கரமா இருக்கும். இனி கர்த்தருக்காக பயங்கரமானதை செய்வீர்கள். இதுவரை செய்திராததை, 7 தலைமுறைகள் செய்திராததை நீங்கள் செய்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 7 தலைமுறை செய்திராததை, ஓ எனக்கு முன்னாடி இருந்தவர்கள் செய்திராததை கர்த்தர் எனக்கு செய்ய உதவி செய்வார். சொல்லுங்க 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 சொல்லுங்க. சொல்ல சொல்ல நடக்கும். சொல்ல சொல்ல நடக்கும். விசுவாசிக்க விசுவாசிக்க நடக்கும். உயர அமர செய்தீர். உயர அமர செய்தீர். பலத்தால் இடை கட்டி வலியை செவையாக்கி. பலத்தால் இடை கட்டி வலியை செவையாக்கி. வாழ வைப்பவரே, வாழ வைப்பவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
பலத்தால் இடை கட்டி வலியை செவ்வையாக்கி பலத்தால் பலத்தாண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கின பொழுது அவன் பலனடைந்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும் பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள். தேவஜனமே, எந்த பலவீனங்களும் அது உங்களை விட்டு போய்விடும். பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். பயப்படாதீர்கள். பலத்தால் இடை கட்டுகிறார், பலத்தால் இடை கட்டுகிறார். எல்லா பூட்டும் திறக்குது, எல்லா பூட்டும் திறக்குது. உங்களுக்காக அதை செய்கிறார். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களுக்காக அதை செய்கிறார். மூடிய பிசினஸ் திறக்குது, மூடிய திருமண கதவு திறக்குது, மூடிய கர்ப்ப பைகள் திறக்குது. இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். வாழ வைப்பவரே, வாழ வைப்பவரே. ஆம் தேவஜனமே, வசனம் சொல்லுகிறது அல்லவா, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்திருந்தால் கெட்டு போயிருப்பேன், கெட்டு போயிருப்பேன். சங்கீதம் 27:13. ஜெபிக்கிறவங்க கூட தள்ளாடுவாங்க, ஆனா விசுவாசிக்கிறவங்க திரும்பி எழும்பிடுவாங்க. தேவ ஜனம் இழந்து போக கூடாத 2 காரியம், ஒன்று வசனம், ஒன்று விசுவாசம். வசனம் என்ற பட்டயம், விசுவாசம் என்ற கேடகம், இது ரெண்டும் உங்களை தற்காக்கும். உங்களுடைய எதிரியை மாறி தாக்கும், தற்காக்கும், மாறி தாக்கும். உங்க கையில உள்ள ஆமென் இந்த விசுவாச கேடகம் அக்னி ஆஸ்திரங்களை உங்கள் மேல் பட்டாதபடி காத்துக்கொள்ளும். சத்துருவானவன் தூரத்தில் இருந்து தூவி விடுகிறது, ஆமென். பிசாசானவன் தூரத்தில் இருந்து அனுப்பி விடுகிறது. அவிசுவாசம், பயம், சந்தேகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என்னை நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. சங்கீதம் 27:13 படி என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். பிரேயர் டைம் குடும்பத்தாரே எல்லாரும் சொல்லுவோமா? நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஓ கர்த்தருடைய நன்மையை, கர்த்தருடைய நன்மையை காண்பேன். எல்லாரும் சொல்லுவோமா? நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே, ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை, கர்த்தருடைய நன்மையை காண்பேன், காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன், என்று விசுவாசிக்கிறேன். நான் கெட்டு போவதில்லை, நான் கெட்டு போவதில்லை. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் கெட்டு போவதில்லை, நான் கெட்டு போவதில்லை. ஆவியானவர் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். ஓ கேன்சர் மேல வல்லமை இறங்குகிறது. எந்த கேன்சரா இருந்தாலும் இயேசு பெரியவர். இப்பொழுது ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். ஓ எண்ணெய் மாவு தீந்து விட்டதா சகோதரியே, கலங்காதே. ஒரு எலியா ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். எண்ணெய் இல்லதான், மாவு இல்லதான், பணம் இல்லதான், ஆனா கர்த்தர் இருந்தார். கர்த்தருடைய சத்தம் இருந்தது. இழந்ததை கொண்டு வருகிற தேவ சத்தம் இருந்தது. இன்னைக்கு உங்க வீட்டுல ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஏதோ விதத்துல தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. உன் எண்ணெய் மாவு பெறுகிறது. இந்த டிசம்பருக்கு முன்னாடி கர்த்தர் அந்த தேவையில்லாததை விரட்டுவாரு. தேவையில்லாத வறுமை மாறும், தேவையில்லாத போராட்டம் மாறும், தேவையில்லாத கடன் மாறும், தேவையில்லாத கதவுகள் பூட்டப்படும். சில கதவுகளை கர்த்தர் பூட்டி சில கதவுகளை திறக்கிறார். சில கதவுகளை பூட்டி சில கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறார். தெய்வ ஜனமே, அன்று சொல்லுகிறார், விசுவாசியுங்கள் நடக்கும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். தேவன் விசுவாசிக்கிறவர்கள் மேல பிரியமா இருக்கிறார். விசுவாசம் இல்லாதவன் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் தானாக வராது. தேவ ஜனமே, வசனத்தை கேட்கும் பொழுது வரும்.
இந்த நாட்கள்ல, இந்த நிமிடங்கள்ல நீங்க இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை உங்க உள்ளத்தின் ஆழத்தில் போய் பதிகிறதை நான் பார்க்கிறேன். விசுவாசம் கூடுகிறதை பார்க்கிறேன். ஒரு வரி சொல்லலாமே, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலமே, நீரே என் அடைக்கலமே, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் அடைக்கலமே, நீரே என் அடைக்கலமே. அநேகர் ஆயத்தமாயிட்டீங்க, அநேகர் ஆயத்தமாயிட்டீங்க. கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். மறுபடியும் எழும்பி இருக்கிறீங்க, மறுபடியும் உங்களை நடத்த போகிறார். உங்க இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நல்லவர். ஓ, அவருடைய நாமம் உயர்ந்தது. அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. ஒருவரை சொல்லி இந்த பாடலை முடிக்க போகிறோம். அவரால் நாம் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து சாதிக்க போகிறோம். இந்த நாட்கள் ஆண்டு சொல்லுகிறார், நீங்க பாய்வீங்க, யுத்தங்களை தாண்டுவீங்க, மாமியார் பிரச்சனையை தாண்டுவீங்க, மருமக பிரச்சனையை தாண்டுவீங்க, எல்லாவற்றையும் தாண்டுவீங்க. ஏன்னா 3 எழுத்துள்ள ஆயுதம் உங்கள்கிட்ட இருக்குது. அநேக ஜப வீரர்கள் இழந்து போகிற ஆயுதத்தை கர்த்தர் உங்களுக்கு தாராரு. அன்பு என்ற 3 எழுத்துக்குள்ள இருக்கிற பயங்கரமான மாற்றம் உங்க குடும்பத்துக்குள்ள வரும். அன்பு என்ற சொல்லுல 3 எழுத்து தான் இருக்கு. தெய்வஜனமே, அந்த 3 எழுத்துக்குள்ள இருக்க உங்க குடும்பத்தின் உயர்வு, போராட்டம் மாறுது, விடுதலை வருகிறது, கன்ஃபியூஷன் மாறுது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா சோத்திரம், இசையா சோத்திரம், ஐயா சோத்திரம், இசையா சோத்திரம். ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தீர், ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர். ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தீர், ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீரப்பா, என்னாலும் தாங்கிக் கொண்டீர். ஓ அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஐயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில் அக்கினி எரிகிறதை பார்க்கிறேன். அபிஷேக அக்கினி எரிய ஆரம்பித்து விட்டது. அநேகருடைய முடக்கப்பட்ட விஷயங்கள் இன்று இப்பொழுது தொடங்கப்பட்டு விட்டது. ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் ஆவியானவருக்கு கோஆபரேட் பண்றேன்ப்பா, நான் ஆவியானவர் சொல்றதை கேட்பேன், ஆவியானவர் நடத்துற பாதையில போவேன், ஆவியானவருக்கு ஒத்துழைப்புன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்க ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறார். உங்க உள்ளத்தை அவர் கையில ஒப்பு கொடுங்களேன் தேவஜனமே. கர்த்தருடைய நாமம் உங்க மூலமாக மகிமைப்பட போகிறது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று ஆவியானவர் பேசுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேகருடைய விசுவாசத்தை பிசாசு திருடி விட்டான். அநேகருடைய கேடகத்தை திருடி இருக்கிறான். தேவ ஜனங்களே, ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம சிலதை இழந்தோனா அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது.
ஏனென்றால் ஆவியானவர் அதை சொல்லி தருகிற வரைக்கும் நம்மளால் அது கண்டுபிடிக்க முடியாது. அன்னைக்கு எலியா எலிஷா காலத்தில் அநேக காரியங்களை இழந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? அவருடைய இரும்பு கோடாரியை இழக்குகிறார். அது தண்ணிக்குள்ள விழுகிறது. ஆனா தீர்க்கதரிசி அதை வெளியே கொண்டு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பூமியில உள்ள காரியங்கள் மட்டும் தான் நாம் இழக்கும் பொழுது அது நமக்கு தெரியும். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம இழக்கும் பொழுது நம்மளால உணர முடியும். ஐயோ, இன்னைக்கு நான் ஜெபிக்க முடியவில்லையே, இன்னைக்கு நேற்றைய போல எனக்கு அபிஷேகம் இல்லையே, இன்னைக்கு என்னால் ஆராதிக்க முடியலை என்று உணர்வீர்கள். ஆனால் எதை இழந்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ஜனங்கள் இழந்து கொண்டிருக்கிறது விசுவாசம். தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லிவிட்டால் அதில் போராட்டம் வரும், அதில் உபத்திரம் வரும், அதில் நிந்தனைகள் வரும். ஆனால் தேவன் உங்கள் கூட இருப்பார், உங்களை கரை சேர்ப்பார். ஏனால் உங்களை அழைத்தவர் அவர்தானே, உங்களை கரை சேர்க்க போகிறவரும் அவர்தான். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் அழைப்பை பாருங்கள், உங்களை அழைத்தவரை பாருங்கள், உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். சங்கீதம் 27:13 சொல்லப்பட்டது போல, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். என்கிட்ட பணம் இல்லாமல் இருந்திருந்தா நான் கெட்டு போயிருப்பேன். வேதத்தில் சொல்லவில்லை தேவ ஜனமே? பணம் இன்று வரும், அது போகும். ஆனால் விசுவாசம் அப்படி அல்ல. நீங்கள் அவிசுவாசம் பட்டுவிட்டால் சில தீமையான முடிவுகள் வந்துவிடும். ஆபிரகாம் ஐயாவுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவ மனிதன், விசுவாசத்தின் வல்லவர் என்று பெயர் பெற்ற அந்த மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அவிசுவாசம் தாக்கினது. அவிசுவாசம் தாக்கும் பொழுது, அவிசுவாசம் புயல் அடித்த பொழுது, தேவ ஜனங்கள் கவனமாக பாருங்கள். சாராள் என்ன செய்கிறார்? இன்னொரு குறுக்கு பாதையை சொல்ல சாராளுக்கு மனம் உண்டாகுகிறது. சாராளுக்குள் ஒரு அவிசுவாசம் வந்துவிட்டது, ஒரு சந்தேகம் வந்தது. அதனால ஆகார் ஒரு குமாரனை பெற்றால் அந்த குமாரன் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய சந்ததி இல்லாமல் தேவனுடைய சந்ததியை எதிர்க்கிற ஒரு மனிதனாக அவன் மாறினான். எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் அவிசுவாசப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் பயப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார்களோ, அங்க தேவ சித்தத்தை எதிர்க்கிற ஒருவர் எழும்புவான், தேவனை எதிர்க்கிற நபர் எழும்புவான். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மூலமா எந்த கேடு நடக்க கூடாதுன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கண்ணை மூடி நம்புங்க. இனியுள்ள நாட்கள் என் அப்பா பார்த்து கொள்வார், இனியுள்ள நாட்கள் கர்த்தர் நடத்துவார். நான் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லுங்கள் தேவ ஜனமே. வேத வசனம் அருமையாக சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சில உபத்திரவங்கள் வந்தது. அதற்கு பிறகு அவர் கண்ணை மூடி ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்தார். எவ்வளோ பெரிய தேவ மனிதனாக இருந்தாலும் சில விஷயங்களை ஆண்டவர் பாடுகள் வழியாக தான் கற்றுக் கொடுக்கிறார். ஆபிரகாம் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தார். இனி நான் என்ன ஆனாலும் என் தேவன் சொன்னதை நான் விசுவாசிப்பேன். அதனால்தான் ரோமர் 4:19 சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்த போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ரோமர் 4:19 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கு தேவ ஜனமே. அவன் விசுவாசிக்க தொடங்கிவிட்டான். அதனால என்ன நடந்தது தெரியுமா? 20 21 பாருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், பாருங்கள், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்.
விசுவாசத்தில் வல்லவனானான். இதை கேட்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை சாதாரண விசுவாசியாக அழைக்கவில்லை. விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறணும். திருமண தடையா, விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறுங்க. ஜெனரேஷன் தடையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறுங்க. கர்த்தர் செய்ய நினைச்சது தடைப்படாது. என் தேவன் செய்ய நினைச்சது தடைப்படாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணிவிட்டால் அதை செய்து தருவார். உங்களை வேற தேசத்துல கொண்டு போவேன் வாக்கு கொடுத்தாரா? உங்களை கொண்டு சிலதை செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரா? அதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கும். ஏன் இந்த கர்ப்ப பிறப்புக்காக ஆபிரகாம் காத்திருந்தார் என்றால், அதன் மூலமாக தான் இஸ்ரவேல் உண்டானது. அதன் மூலமாக தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் உண்டானது. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, இந்த ஆவிக்குரியவர்களே இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல தேவ ஜனமே, உங்களுக்குள்ள ஒவ்வொரு உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. உங்க வீட்டில் ஒரு கீபோர்டு இருக்குதா? அபிஷேகம் உள்ள உங்க பிள்ளை கீபோர்டை வாசிக்கும் பொழுது ஒரு அபிஷேகம் இறங்குது. உங்க வீட்டில் ஒரு கார் இருக்குதா? அதுல 2 விசுவாசிகளை, நீங்க ஒரு 2 பாவப்பட்டவர்களை, 2 புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களை சபைக்கு கொண்டு போவீங்க. உங்க கையில ஒரு கம்பெனி இருக்குதா? பாவப்பட்ட புதிய தேவ ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க. உங்க கையில ஒரு பெரிய பிசினஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? ஏகப்பட்ட திருச்சபைகளை கட்டுவீங்க. கர்த்தர் எல்லாவற்றுக்கு பின்னாடியும் ஒரு பயங்கரமான திட்டம் வைத்திருக்கிறார். 5 அப்பம் 2 மீன் இருந்தது. அதற்கு பின்னாடி 5000 பேருடைய பசி அடங்க வேண்டியது இருந்தது. பேதுரு கையில ஒரு படகு இருந்துச்சு. அந்த படகுல இயேசுநாதர் நின்று பேச வேண்டியது இருந்தது. எல்லாவற்றுக்கு பின்னாடியும் ஒரு ரகசியம் இருக்கு. இயேசு சொன்னார், ஒரு தூண்டில போடு, ஒரு மீனை புடின்னு சொன்னார். அந்த மீனுக்குள்ள பைசா இருக்குன்னு சொன்னார். அந்த பைசா வைத்து தேவன் ராயனுக்கு கொடுக்க தீர்மானித்தார். எல்லாவற்றிற்கு பின்னாடியும் தேவன் ஒரு விஷயத்தை செபித்து பெற்றுக்கொள்ள சொல்லுகிறார் என்றால் அதற்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க, என் ஜெபத்திற்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கு, என் திருமணத்திற்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கு, என் கர்ப்ப பிறப்புக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கு, என் வெளிநாட்டுக்கு பயணத்திற்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கு, நான் ஊழியங்களை தாங்குவேன், நான் தேவனுக்காக எழும்புகிறதினால் பிசாசு என்னை தடுக்கிறான். தேவ ஜனமே, நீங்க தேவ சித்தத்தை செய்திருவீங்கன்னு அவனுக்கு தெரியும். தேவன் உங்க மூலமா லாபம் அடைந்து விடுவார் என்று தெரியும். அதனால சத்ருங்களை தடுக்கிறான். நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு நாளும் அவிசுவாசிக்காதீங்க. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். நம்ம தேவனுடைய அழகே, சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய திட்டமே உங்களை உருவாக்குகிறது, உங்களை பயன்படுத்துகிறது, உங்களை ஒரு இடத்துல அடைத்து போடுகிறது அல்ல. அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசினார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? இன்னைக்கு நம்ம கர்த்தரால ஒரு மதிலை தாண்ட போகிறோம். இந்த மாசத்துல என்னென்ன மதில்கள் வருகிறதோ நீங்க தாண்டுவீங்க. விசுவாசத்தை மட்டும் இழக்கக்கூடாது. பிசாசனுடைய தந்திரம், காலையில விசுவாசத்தை தடை பண்ணி விடுவான். பிறகு மாலையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். மாலையில விசுவாசம் வரும். எப்பொழுதுமே விசுவாசத்தை தடை பண்ண சத்ருக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தாதான், பயத்துக்கு இடம் கொடுத்தாதான், சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தாதான் பிசாசு என்ன செய்கிறான்? உள்ள வருகிறான், பொய்களை சொல்லுகிறான், தேவ ஜனத்தினுடைய நன்மைகளை திருடுகிறான். இதை கேட்கிற தேவ ஜனமே, உங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சில தீர்க்க தரிசனமான காரியங்களை சொல்லுகிறேன். சங்கீதம் 18 வைத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்க விளக்கை ஏற்ற போகிறார். கர்த்தர் உங்க விளக்கை ஏற்றுவார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 28வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 28 எடுத்து தியானித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க விளக்கை ஏற்ற போகிறாராம், உங்க இருளை மாற்ற போகிறாராம். அநேகருடைய இதுல சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்குகிறார். மிகுந்த தரித்திரம், அடுத்த நேரம் வருமானமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், மாறும் சூழ்நிலை, மாறும் தேவ ஜனமே, சூழ்நிலை மாறும் தேவ ஜனமே, உன் நிலைமை மாறும் தேவ ஜனமே. உன் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா?
அருமையான தேவ ஜனமே, 34வது வசனம் சொல்லுகிறது, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். ஓ தாவீதே, ஏன் ஆடு மேய்க்கிற? உன் தலையெழுத்து ஆடு மேய்க்கிறதா? எல்லாரும் உலக மக்கள் கேட்டிருப்பாங்க, தாவீதே ஆடு மேய்க்கும் பொழுது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறியே, நீ பாட்டு பாடுகிறவர் உன்னை நடத்துவாரா, உன்னை உயர்த்துவாரா? இது வெளியே தெரியாது. பாட்டை பாடிக்கொண்டிருக்கிற தேவன் ஆபிரகாமை நடத்தினவர். அவன் தாவீதையும் நடத்த வல்லமை உள்ளவராக இருந்து தாவீதையும் நடத்தினார். சிங்கம் வந்தது, கரடி வந்தது, சிங்கத்தின் பல்லுல இருந்து ஆடை மீட்டு கொண்டார் தாவீது. அதே போல இஸ்ரவேலையும் பாதுகாத்தார். ஆண்டவர் அவரை அரசனாக மாற்றினார். ஆடு மேய்க்கிறியே, இதுதான் உன் தலையெழுத்தால் கேட்ட பொழுது கர்த்தர் ஒரு தலையெழுத்து வைத்திருந்தார். அதுதான் தேவ திட்டம், அதுதான் அபிஷேகம். அந்த தலையெழுத்து இருக்கான்னு கேட்ட அந்த தலையில ஒரு அபிஷேகம் வைக்கப்பட்டது. அவன் அரசனாக மாறினான். உலகம் அவன் ஆடுகளை மேய்க்கிறத தான் பார்த்தது. அந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? 18வது அதிகாரத்தில் சங்கீதத்தில் 34வது வசனம் சொல்லுகிறது அல்லவா, வெண்கல வில்லுனா என்ன? சிங்கம். வெண்கல வில்ல போல வந்துச்சு சிங்கம். ஆடுகளை கொதறி தாக்கலான்னு வந்துச்சு. சிங்கத்தை கிழித்தான். அதனால சொல்லுகிறார், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி. அடுத்து சொல்லுகிறார், என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவித்தார் என கரடியை கொன்னார். அது மட்டும் இல்ல, கோலியாத்தை அடித்து நிர்மலமாக்கி, நான் தனிமையில் ஆடு மேய்ச்சன் சொன்னீங்களே, நான் தனிமையில் ஆடை மட்டும் மேய்க்கல, நான் ஆடு மேய்க்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது என் கையை வெண்கல வில்லுகளை வளைக்கத்தக்கதான, யுத்தங்களை ஜெயிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகமுள்ள பாத்திரமாக கர்த்தர் என்னை அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னை வணைந்தார் என்று ஒரு வார்த்தையை அவன் சொல்லியிருக்க கூடும். ஆம் தெய்வ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். உபத்திரவத்தின் ஆழத்தில் உங்களை நடத்துகிறார். பாடின் ஆழத்தில் உங்களை நடத்துகிறார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க விளக்கை ஏற்றுவார். உபத்திரவத்தில் இருக்கிறீங்களா? உங்க விளக்கை ஏற்றுவார். இருள் மாறும். 29 உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். மதில், போராட்டம் என்ற மதில், அவிசுவாசம் என்ற மதில், பண கஷ்டம் என்ற மதில், எல்லா மதிலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் இருக்கும். தேவ ஜனமே, செங்கடல் மட்டும்தான் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும் என்று நினைக்காதீர்கள். செங்கடல் மாறும், அடுத்தது யோர்தான் வரும். செங்கடல் ஒரு திருமண தடையா இருக்கலாம். இப்ப திருமணம் ரெடி ஆயிட்டு, திருமணம் நடந்த பிறகு இனி குடும்பத்தை செட்டில் பண்ணணும். அடுத்த யோர்தான் வந்திருக்கு. திருமணத்தை நடத்தி தந்த ஆண்டவர் யோர்தானை கடக்க உதவி செய்வார். பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர் பிள்ளைகளை வழிநடத்த உதவி செய்வார். ஊழியத்தை தந்த ஆண்டவர் ஊழியத்தை நடத்த உதவி செய்வார். அடுத்த செக்ஷனை அவர் செய்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் தான் தெய்வ ஜனமே, நம்ம நிறைய வசனங்களை கேட்க வேண்டும். ஆவிக்குரிய நண்பர்களோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அவிசுவாசம் நம்மளை தாக்கும் பொழுது நம்ம கூட உள்ளவர்கள் சில நேரம் நமக்கு உதவியா இருப்பாங்க. ஒருவேளை யாருமே உதவியாக இல்லை என்றாலும் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தை தவற விடாதீர்கள். ஹல்லேலூயா. 32வது வசனத்தை பாருங்கள். என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. இந்த உபத்திரவ நாட்கள்ல என் வழிகளை செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் பாதைகளை செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறார். சில நேரம் பார்த்தீங்கன்னா, சில ரோட்டில் போகும் பொழுது அந்த ரோட்டுக்கு முன்னாடி தடை போட்டு வைத்திருப்பார்கள், கல்களை வைத்திருப்பார்கள், வண்டி உள்ள வரக்கூடாதுன்னு வைத்திருப்பாங்க. ஏன்னா இந்த ரோடை பிளாக் பண்ணதுக்கு காரணம் வண்டி போகக்கூடாதுன்னு இல்லை, வண்டி நல்லபடியாக ஓடுகிறதற்காக அந்த இடத்துல உள்ள எல்லா உடைந்த ரோடுகளையும் உடைந்த கல்லுகளையும் மாற்றி அந்த ரோடை செப்பனிட்டு சரியாக்கி புதிய தார் ரோடு, புதிய அழகான ஒரு ரோடு உண்டாகிறதற்காக, தற்சமயத்திற்காக அந்த ரோடுக்குள்ளே யாரும் வராதிங்கன்னு பூட்டி வைத்திருப்பாங்க. காரணம், அந்த ரோடு மூடப்பட்டது என்று நினைக்கக்கூடாது. அந்த ரோடு மூடப்பட்டதுனால அந்த ரோடு உருவாகி கொண்டிருக்கு, அந்த ரோடு செவ்வைப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தெய்வனே.
இன்னைக்கு உங்கள் வழியை செவைப்படுத்துகிறார். உங்களை அடைச்சி போட்டது போல இருக்குதா, ஒரு திறந்த வாசலுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். உங்களை மூடி போட்டது போல இருக்குதா, ஒரு பெரிய எழுப்புதலுக்கு திறந்து விடுகிறார். ஒரு ஆசீர்வாதத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவ திட்டத்திற்கு உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 33 சொல்லுகிறது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். சும்மா இல்லை தேவ ஜனமே, நீங்க காத்திருக்கிறது சும்மா இல்லை. காத்திருக்கிறதுல சந்தோஷப்படணும். கர்ப்ப பைக்குள்ள இருக்கிற அந்த 9 மாச பிள்ளைக்கு முழு வளர்ச்சி உண்டாயிருக்கும். கண் இருக்கும், மூக்கு இருக்கும். அதுக்கு பிறகுதான் அது வெளியே வரும். நீங்க 9 மாசம் இல்லாமல் ஒரு பிள்ளை வெளியே வந்துட்டுனா அதுக்கு நிறைய குறைபாடு இருக்குமே. இதே போல கர்த்தர் உங்களை காத்திருக்க பண்ணுகிறார்னா உங்களுக்கு மான்கால் உண்டாகும். அதுக்கு பிறகு எத்தனை தடை வந்தாலும் நீங்கள் குதித்து குதித்து போய்விடுவீர்கள். ஆனால் மான்கால் இல்லை என்றால் தேவனுடைய அழைப்பில் நீங்கள் சோர்ந்து போய்விடுவீர்கள். தேவன் உங்களை நடத்துகிற பாதையில் நீங்கள் சோர்ந்து போய்விடுவீர்கள். அதனால ஆண்டவர் உங்களுக்கு மான்கால்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். சிலர் சபைக்கு போய் கொண்டிருப்பீங்க, போராட்டமாக இருக்கும். என்னடா இப்படி பிரச்சனையா இருக்கு, எப்போ சபைக்கு போனாலும் தடை வருகிறது. ஆண்டவர் உங்களை அந்த உபத்திரத்தில் வணைந்து கொண்டு இருக்கிறார். குடித்து கொண்டு வந்து கணவர் பேசிக்கொண்டு ஏசிக்கொண்டு அடித்து கொண்டு இருக்கிறாரா, கர்த்தர் அதில் உருவாக்குகிறார். வாயை திறக்காம ஜெபியுங்கள். ஆலோசனை சொல்லி பிரயோஜனமே இல்லை. அந்தகார ஆவிகள் கட்டப்பட ஜெபியுங்கள். அந்தகார ஆவிட்ட போய் அவர்கள் மூலமாக அலக்களிக்கும் பொழுது ஆலோசனை சொல்லி ஒரு பிரயோஜனமில்லை. முட்டை மடக்குங்கள். ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரை வடியுங்கள். மான்கால் உண்டாகும். மான்கால் உண்டாகிவிட்டால் ஒரு மான ஒரு சிங்கம் துரத்தும் பொழுது அந்த மான்கால்கள் இருக்கிறதுனால ஒரு ஸ்பிரிங்கில் குதிச்சது போல இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயரத்துக்கு துள்ளி 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 மலைகளில் தப்பித்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மான்களுக்கு உண்டாகுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு மான்கால்களை தருகிறார். ஏன்னா உங்க பிரச்சனை திடீர்னு அட்டாக் பண்ணும் பொழுது, சிறுத்தையை போல சிங்கத்தை போல புலியை போல போராட்டம் வரும் பொழுது உங்களுக்கு தேவை மான்கால். ஏன்னா நின்ன இடத்துல இருந்து குறைஞ்சது ஒரு 4 அடி 6 அடி உயரத்துக்கு பாஞ்சு பாஞ்சு பறந்து போகத்தக்கதாக துள்ளி போகத்தக்கதான கெப்பாசிட்டி மான்களுக்கு ஆண்டு வைத்திருக்கிறார். அந்த வேகத்தை தருகிறார். நீங்க நடந்து போனா அந்த இடத்துல தப்பிக்க முடியாது. மான்களைப் போல குதிக்க வேண்டிய நேரம் வரும். ஆண்டவர் அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். சில பாவங்களை பார்க்கும் பொழுது குதித்து சாடி ஓட வேண்டியது வரும். ஆனால் மான்கால்கள் இல்லை என்றால் உளுந்து விடுவீர்கள். பண ஆசையில் விழலாம், பாவத்தில் விழலாம், இச்சைகளில் விழலாம், முரட்டாட்டத்தில் விழலாம். ஜாதி பெருமை போராட்டங்கள், மார்க்க பேதங்கள், களியாட்டுகள், வில்லி சூனியங்கள் எதுலனாலும் விழலாம். ஆனால் இந்த மான்கால்கள் வந்துவிட்டால் இருக்கிற இடத்துல இருந்து குதித்து குதித்து போவீர்கள். வில்லி சூனியத்தை செய்ய உங்க நண்பர்கள் கூப்பிட்டால் ஒரே குதியாக தப்பித்து விடுவீர்கள். பாவம் செய்யலாம் என்று கூப்பிட்டால், திருடலாம் என்று கூப்பிட்டால், ஏதாவது ஒரு பாவத்துக்கு கைகூலியா இரு என்று கூப்பிட்டால் அவர்கள் இடத்திலிருந்து குதித்து போக கர்த்தர் உதவி செய்வார். அதுதான் இந்த மான்கால். குதித்து போய் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். தேவஜனமே, சாதாரண உயர்தலம் அல்ல, எல்லாருக்கும் கிடைக்கிற உயர்தலம் அல்ல. தேவ ஜனத்திற்குன்னு ஒரு உயர்தலம் உண்டு. அந்த இடத்துல போய் நிற்கணும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த மெடல் வாங்குறவங்கள 1வது நபரை உயரமாக வச்சுருப்பாங்க, 2வது நபரை கொஞ்சம் தாழ்த்தி வச்சுருப்பாங்க, 3வது நபரை தாழ்த்தி வச்சுருப்பாங்க. என் தேவ ஜனத்திற்கு 1வது நபர்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் ஆண்டு வைப்பார். 1வது நபர் என்றால் அவனை அடிக்க ஆளே கிடையாது. 3வது நபர் என்றால் 3வது நபரை ஜெயித்தவர் தான் 2வது நபர். 2வது நபர் என்றால் 2வது நபரை ஜெயித்தவர் தான் முதல் நபர். ஆனால் முதல் நபர் என்றால் அவனை ஜெயிக்க யாருமே இல்லை. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், போதிய பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிற உங்களை ஒருத்தராலும் செய்ய முடியாததும் ஒருத்தராலும் செய்யக்கூடாததுமான காரியத்தை உங்களை கொண்டு தான் செய்வார். ஏன்னா நீங்க கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கம். சரீரத்தில் அநேக இடத்துல முடி இருக்கிறது. ஆண்களுக்கு மீசையில் ஒரு முடி இருக்குது, மூக்குக்குள்ள முடி இருக்குது. தேவ ஜனங்களே, யோசித்து பாருங்க. கண் இமையில முடி இருக்குது. கண் இமையில உள்ள முடி செய்கிறதை ஒரு மீசையில் உள்ள முடியால செய்ய முடியாது.
மூக்குக்குள்ள உள்ள முடி தூசிகளை உள்ள போகாமல் மூக்குக்குள்ள இருந்து பாதுகாக்கிறது. அந்த மூக்குக்குள்ள இருக்கிற முடி செய்கிற வேலையை நம்ம தலையில உள்ள முடி செய்ய முடியாது. காதுகளுக்குள்ள அடியும் சின்ன சின்ன முடிகள் இருக்கிறது, டஸ்ட் போகாமல் இருக்கிறதுக்கு, அழுக்குகள் போகாமல் இருக்கிறதுக்கு. அந்த முடி செய்கிறதை தாடியில உள்ள முடி செய்யாது. எவ்வளோ அருமை பாருங்களேன். கண் இமையில முடி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த முடி செய்கிறதை தலைமுடியால செய்ய முடியாது. அப்படி என்றால் தேவஜனமே, நம்ம கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆண்டு ஒரு குறைந்த பதவியை கொடுத்தாலும் அந்த பதவியை பெரிய பதவியில் உள்ளவர்கள் கூட செய்ய முடியாது. கண் பயங்கரமானதுதான். கண் இல்லை என்றால் மொத்த சரீரமும் ஆடி போய்விடும். கண்ணை மூடி நடந்து பாருங்கள், கட்டலில் இடிபடுவீர்கள், டாய்லெட்ல வலிக்கி விழுவீர்கள். ஏனென்றால் நீங்க எதில் நடக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. ஸோ கண் ரொம்ப பிரோஜனம் உள்ளதுதான். ஆனால் ஒரு பயங்கரமான மணல் புயல் வரும் பொழுது அந்த மணல் எல்லாம் இந்த கண்ணுக்குள் போனால் இந்த கண்ணு செவந்து துடித்து விடும். அந்த நேரத்தில் இந்த கண்ணை பாதுகாக்கிறது இமைகள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒன்றுக்கு ஒன்று விலை உயர்ந்தது. கண்ணு சொல்லிச்சு நான் தான் பெருசுன்னு சொல்லிச்சுன்னா எம சொல்லும் நான் மூடவே மாட்டேன், புயலை நீ சமாளிச்சுக்குன்னு சொல்லும். அதனால தான் கண்ணு சொல்லும், கண்ணு நான் பெரியவனாக இருந்தாலும் இந்த கண்ணில் தூசி உழாம பாதுகாக்கிற இமையே நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? என் கண் இன்னைக்கு ஒழுங்கா பார்க்கறதுக்கு காரணம் எமை, நீ தான் காரணம், எமையில உள்ள முடிகள் தான் காரணம் என்று ஒருத்தரை ஒருத்தர் புகழுகிறது தான் கிறிஸ்துவின் சரீரம். ஒரு சகோதரிக்கு ஒரு அருமையான தாளந்து இருக்கும், இன்னொரு சகோதரிக்கு இன்னொரு தாளந்து இருக்கும். அதனால் தான் தேவ ஜனமே, நமக்குள் இருக்கிற தாளந்துகளை நம்ம வெளியே கொண்டு வரணும். தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் அநேக தாளந்துகளை வைத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை எல்லாம் தேவ ஜனங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியம் கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ரோமர் 12:4 வசனம், ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. அப்படி என்றால் என்ன? நம்ம சரீரத்தில் நிறைய அவயங்கள் இருக்குது, ஆனால் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. இதே போல கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம எல்லாம் அவயம். யாரெல்லாம் ஆவியினால் நிரப்பப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து மறுபடி பிறந்து ஆண்டவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவங்க கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமா இருப்பார்கள். கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள அங்கங்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கும். சபையில் உள்ள எல்லாருக்கும் பாட தெரியும் தேவ ஜனமே. சபையில் உள்ள அநேகருக்கு பிரசங்கம் பண்ண தெரியும். எல்லாருக்கும் தெரிந்தது தானே எனக்கும் தெரிகிறது என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றால் உங்க அழைப்பை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஒரு சபையில் ஒரு பாவப்பட்ட ஒரு நபரை போல ஒருவர் அந்த சபையை தூத்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு சின்ன கார்ல ஒரு நபர் வந்தார். அந்த சின்ன கார்ல ஒரு நபர் வந்தாரு. அந்த நபர் ஒரு சின்ன கம்பெனியினுடைய ஓனர். அவர் என்ன செய்தார் என்றால் உள்ள வந்துட்டு இந்த சகோதரியை பார்த்து அவங்க அந்த இடத்த தூத்து போட்டு கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருந்தார். அது ஆப்பிரிக்கா தேசத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். சபையை தூத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சபைக்குள்ள வந்த அடுத்த நபர் சின்ன பிஸ்னஸ் ஓனர் நினைச்சாரு, இந்த சகோதரி ரொம்ப பாவம் போல அப்படி நினைச்சிட்டு அந்த சகோதரியை பார்த்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய விசிட்டிங் கார்டை கொடுக்குறார். ஏதாவது ஒரு தேவைன்னா என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சபை முடிகிறது. எல்லா ஜனங்களும் ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது இந்த பாவம் போல தூத்து கொண்டு இருந்த சகோதரி ஒரு விலையேற பெற்ற 1.5 கோடி ரூபா காரில் ஏறி பயணம் சொல்லுகிறாங்க. அப்படி அந்த காருக்குள்ள ஏறுகிற பொழுது இந்த சகோதரன் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது ஒரு செகண்ட் ஹேண்ட் பழைய காரு. அவர் ஒரு குட்டி பிஸ்னஸ்னுடைய ஓனர். ஆனால் இந்த சகோதரி ஏறுகிறது பெரிய பெரிய பிரதமர்கள் வைத்திருக்கிற ஒரு பயங்கரமான கார். அப்போ இவருக்கு ஒரு ஆச்சரியம், யாருடா இது அப்படின்னு சொல்லி விசாரிச்சா அது அந்த ஊரில் எம்எல்ஏ ரேஞ்சில் உள்ள ஒரு பெரிய நபர். அதாவது இந்த ஐஏஎஸ் எம்எல்ஏ போன்ற பெரிய பதவியில் உள்ள ஒரு நபரை பார்த்து தான் இவர் என்ன நினச்சிட்டாரு, வேலை இல்லாத நபர்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் அந்த சகோதரிக்குள்ள தாழ்மை கொடுத்திருந்தார்.
ஏன்னா அந்த சகோதரிக்கு நன்கு தெரிந்திருந்தது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்ப அந்த சகோதரியினுடைய அழைப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. சபையில போய் நம்ம தாழ்மையை கற்றுக்கொள்வோம். இந்த இடம் தானே என்னை உயர்த்துச்சு, இந்த இடத்துல நான் தாழ்மையா இருந்ததுனால தானே இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறேன். கர்த்தரிடத்தில் தாழ்மைப்படுங்கள் என்று சொல்லுகிறதே, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறான்னு சொல்லுகிறதே, இந்த இடத்த தூத்து தானே நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறேன்னு சொல்லி தாவீது பாருங்க, அரசனான பொழுது கூட தன்னை உயர்த்தின தேவனுக்காக நடனமாடினார். அதே போல தன்னை உயர்த்தின ஆண்டவரை IAS ஆன பொழுதும், எம்எல்ஏ போல பெரிய பதவியில இருந்த பொழுதும் அவர்கள் மறக்கவில்லை. குனிந்து தேவனுடைய ஆலயத்தை தூத்தார்கள். அவர்கள் நான் பிரசங்கம் தான் பண்ணுவேன், நான் பாடதான் செய்வேன் என்று சொல்லவில்லை. காரணம், அவர்கள் அழைப்பை தேர்ந்தெடுத்தார்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்கிறதிலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும். அடுத்தது பகிர்ந்து கொடுக்கிறதிலும் வசனம் சொல்லுது, அழகா சொல்லுது, பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கட்டும். இப்படி ஒவ்வொரு வேலையும் செய்கிறவங்க உண்டு கிறிஸ்துவின் சரீரத்தில். உங்க அழைப்பு என்ன நீங்க கண்டுபிடிக்கணும். பாடுறது மட்டும் அழைப்பு இல்லை தேவ ஜனமே. காணிக்கை கொடுக்கிறது மட்டுமல்ல அழைப்பு, வசனத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, ஏகப்பட்ட அழைப்பு இருக்கு. அது உங்களுக்குள்ள உணரும், உங்களுக்குள்ள அது உண்டாகும், அந்த உணர்வு உண்டாகும். ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு தோணும். எல்லாரும் பார்க்குற விதத்தில் நீங்க பார்க்க மாட்டீங்க. சிலருக்குள்ள தோணும், இன்னைக்கு நம்ம சபையாக கூடியிருக்கிறோம், இந்த சபைக்கு சேர் இல்லாமல் இருக்கு, சேர் வாங்கி கொடுக்குன்னு தோணும். சபையாக கூடியிருப்பாங்க. சில சிஸ்டர்களுக்கு தோணும், சபையெல்லாம் ஒற்றையாக இருக்குது, ஒரே எட்டுக்காலி வளையமாக இருக்குது, இந்த வளையங்களை எல்லாம் துடைப்போன்னு சொல்லி துடைப்பாங்க. அது அவங்களுடைய அழைப்பு. சிலரை பார்ப்பாங்க, பெயிண்ட் நல்லாவே இல்லை, பெயிண்ட் அடித்து விடுவோமே என்று சொல்லி அவர்களால் முடிந்ததை செய்வார்கள். இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குள்ளாடியும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். இந்த கிரியையை தான் தேவ ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை தான் அந்த விலை உயர்ந்த சகோதரி, நல்ல ஒரு பதவியில் இருந்த சகோதரி, தேவனுடைய ஆலயத்தில் வந்து தூத்துக்கொண்டு அதை கழுவி கொண்டிருந்தார்கள். உடனே அவங்கள வேலைக்காரி, பாவம் இவங்களுக்கு வேலை இல்லை என்று நினைத்து விசிட்டிங் கார்டை கொடுத்த நபர் அந்த விலையேறப்பெற்ற காரில் அந்த சகோதரி ஏறும் பொழுது அசந்து போய், என்ன மேடம் நீங்கள் இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கிறீங்களா என்று கேட்ட பொழுது அவங்க சொல்கிறாங்க, நான் இது மட்டும் இல்லை, நான் பெரிய பதவியில் இருக்கிறேன், என் கீழே நிறைய பிஸ்னஸ்கள் நடக்குது, உனக்கு ஏதாவது தேவைன்னா, என்னை உயர்த்தின ஆண்டவர் என்னை நல்லா உயர்த்தி வச்சிருக்கிறார், நான் இப்படி தாழ்மையாக ஆண்டருக்காக இருந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ உயர்த்தப்பட்டிருக்கிறேன், உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட வான்னு அவங்க விசிட்டிங் கார்டை கொடுக்கும் பொழுது அவன் பார்க்குறான், அப்போ ஆப்பிரிக்காவில் எல்லா இடங்களிலும் இவங்க கம்பெனி இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இவங்க தான் பெரிய ஆளாக இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட போயா நம்ம அற்பமாக பேசிவிட்டோம் என்று மனம் கசந்தான். காரணம், வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தேவச்சனமே, அந்த சகோதரி தங்களுடைய அழைப்பை கண்டுபிடித்தார்கள். பாட தெரிஞ்சவுடன் பாடல் நம்முடைய அழைப்பு நம்ம நினைச்சு விடக்கூடாது. பிரசங்கம் பண்ண தெரிந்தவுடன் பிரசங்கம் பண்ணுங்கிறது நம்ம அழைப்பு நம்ம நினைச்சு விடக்கூடாது. இன்னைக்கு நமக்கு இயற்கையாவை தாளந்து கர்த்தர் கொடுத்திருப்பாரு. தாளந்த வைத்து மட்டுமல்ல, நம்ம அபிஷேகம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். நமக்குள்ள தோணும், ஆண்டு இடைவிடுவார், போ உதவி செய் என்று சொல்லுவார், போ ஊழியம் செய் என்று சொல்லுவார், போ இதை செய் என்று சொல்லுவார், போ புத்தி சொல்லு என்று சொல்லுவார், போ பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுவார், போ பாடுன்னு சொல்லுவார். இது உங்களுக்குள்ள இந்த சத்தம் கேட்கணும். சத்தம் தான் சித்தமாய் மாறுகிறது. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? சத்தம் தேவனோடு பேச பேச, பைபிளை வாசிக்க வாசிக்க, தேவனோடு சஞ்சரிக்க சஞ்சரிக்க தேவ சத்தம் உண்டாகும். சத்தம் தான் சித்தம். நம்ம தாளந்து தேவனுடைய சித்தம் அல்ல, நமக்குள்ள தேவன் கொடுக்கிற சத்தம் தான் அது சித்தமாக வெளிப்படுகிறது. அதை தான் கடைசி நாட்களில் கேட்பாரு, என்னுடைய சித்தத்தை செய்தாயா? தேவ ஜனங்களே, உன் தாளந்தை வெளிப்படுத்தினாயா என்று கேட்பாரா? நம்ம எதிர்பார்க்க முடியாது. என் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்தாயா என்று கேட்பார். அன்னைக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் எல்லாரும் அவயங்களா இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அநேகராகிய நாமும், ரோமர் 12 4 5 6 7 8 9 10 11 எல்லாம் வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம இருக்கிறோம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழிலில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறோம்.
நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாய் இருக்கிறபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். சிலர் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்திருப்பார், அவர்கள் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு ஆண்டவர் தரிசனங்களை காட்டுவார், சொப்பனங்களை காட்டுவார். தங்களிடத்தில் பேசுகிறது ஆவியானவர் தான், எந்த அசுத்த ஆவியும் இல்லை என்று சோதித்து அறிந்த பிறகு அவர்கள் மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அடுத்தது 7வது வசனம் சொல்லுகிறது, ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்ய வேண்டும். அந்த ஊழியம் இந்த அருமையான உயர்ந்த சகோதரி போல தூக்குறதா இருக்கலாம், இல்லை ட்ராக்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை ஒரு செய்தி கொடுக்கறதா இருக்கலாம், ஒரு வீட்டு விசிட்டிங்காக இருக்கலாம். எதை செய்தாலும் தேவனுடைய பயத்தோடு அன்போடு ஜெபத்தோடு செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். அடுத்தது சொல்லுகிறது, போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் ஆண்டவர் உங்களை போதிக்க வைத்திருப்பார். சபையில் ஒரு வாய்ப்பு தருவார், சங்கீதமாக எடுக்க உதவி செய்வார், இல்லை ஒரு பைபிள் கிளாஸ் எடுக்க உதவி செய்வார். ஏதோ ஒன்று ஆண்டவர் ஞானம் தருகிறார் என்றால் அதை தாழ்மையோடு செய்ய ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க அழைப்பார். உங்கள் சுற்று வட்டாரத்தில் 4 பேர் உங்களை தேடி வருவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு போதிப்பீங்க, வாலிபர்களுக்கு போதிப்பீங்க. போதிக்கிற அபிஷேகம் சிலவங்களுக்குள்ள இருக்கும். அவங்களுக்கு ஆவியானவர் நிறைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். 8வது வசனம் சொல்லுகிறது, புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டு புத்தி சொல்லுகிற ஞானத்தை கொடுத்திருப்பார். அவங்களுக்கு வசனம்லாம் தெரியாது, பட் ஆனால் வசனத்தை நல்லா புரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் அதை கடைபிடிச்சு கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இப்படி போனால் இவங்க வாழ்க்கை இப்படி ஆகும் நல்லா தெரியும் பொழுது அவங்க போய் வசனம்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க. ஜஸ்ட்டு போய் சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் கஷ்டப்படுறீங்களே, இப்படி நீங்கள் செய்யலாமே, அண்ணே நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, உங்கள் வாழ்க்கை இப்படி கொஞ்சம் மாற்றலாமே, இப்படின்னு புத்தி சொல்லுவாங்க. இது ஆண்டவருடைய அழைப்பு. அடுத்த அழைப்பு பாருங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். சிலவங்களுக்கு ஆண்டவர் வருமானத்தில் ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாரு, இல்லை நல்ல பேக்கரி பிஸ்னஸ் ஏதாவது வச்சுருப்பாங்க. பகிர்ந்து கொடுக்குறவன், இல்லை நல்ல வருமானம் இருக்கும், ஏதோ ஒன்றை நீங்கள் கொடுக்குறீங்க, அதை வஞ்சனை இல்லாமல் பணக்கார ஏழைன்னு பார்க்காம உண்மையாட்டே தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுக்க ஆண்டவங்களை அழைக்கிறார். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இரக்கம் செய்யும் பொழுது உங்ககிட்ட நிறையா வஸ்திரங்கள் இருக்கலாம், ஆகாரம் இருக்கலாம், அதை செய்ய நீங்கள் முன் வரும் பொழுது சோர்ந்து போகாமல் செய்யுங்க. ஏன்னா இல்லாதவங்க ஏராளமாக இருக்கிறாங்க. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்க. சபையிலையோ யாரையாவது பார்க்குறீங்கன்னா உடனே அவங்கள கனம் பண்ணுங்க. ஒரு சரீரத்தினுடைய அழகே தேவச்சனமே, பெருமையே இருக்காது. ஒரு நாள் விரல் வந்து கண்ணே நீ என்னை காட்டிலும் சிறுவன் என்று சொல்லாது. மூக்கு ஒரு நாளும் கையை பார்த்து உன்னை காட்டிலும் நான் உயரமாக இருக்கிறேன்னு சொல்லாது. கண்ணு வந்து ஒரு நாளும் பெருமையா இருதயமே உன்னை காட்டிலும் நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன், நான் உயரமான இடத்துல இருக்கிறேன், நான் தான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன் என்று பெருமையாக பேசாது. அப்படி பெருமையாக பேசிச்சுன்னா இருதயம் சொல்லும், ஓ நீ கண்ணு நீ உயரமாக இருக்கிறாயா, நான் இருதயம் இனி நான் துடிக்க மாட்டேன், நீ செத்து விடுவாய் என்று சொல்லும். தேவஜனமே, சரீரத்துக்குள்ளாடி இருக்கிறதே ஒரு மனம், பிரிவினையே கிடையாது. கிறிஸ்துவின் சரீரத்திலையும் நம்ம ஒருவரை ஒருவர் கனம் பண்ண முந்திக்கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். அப்படி செய்வோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிறையா இருக்கும். தொடர்ந்து அருமையான வசனங்கள் இருக்கிறது. தேவ ஜனங்கள் வீட்டில் இந்த ரோமர் 12 வாசிங்க. உங்கள் அழைப்பு என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள், கனம் பண்ணுறதுல முந்திக் கொள்ளுங்க. ஒரு அம்மாவை பார்க்குறீங்க, ஒரு சபையில் உள்ள விசுவாசியை பார்க்குறீங்கன்னா முந்தி சோத்திரம் பண்ணுங்க, அவங்கள கனப்படுத்துங்க, அவங்களுடைய கிருபைகளுக்கு நீங்கள் முக்கியம் கொடுங்க. ஏன்னா காதை போல கண்ணால் செயல்பட முடியாது, கண்ணை போல காதால் செயல்பட முடியாது, கையை போல காலால் செயல்பட முடியாது, காலை போல கையால் செயல்பட முடியாது. ஒரு முடி கொடுக்குற அழகை நம்ம தோல் கொடுக்காது. என்னதான் தலையில் தோல் இருந்தாலும் முடி இல்லாமல் மொட்டையானா அந்த மனுஷன் அசிங்கமாக தான் இருப்பான். ஸோ முடின்னு ஒன்று இருக்குது. இந்த முடியால் என்ன பிரயோஜனம் நினைத்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ மொட்டையாக இருந்தால் எவ்வளோ அசிங்கமாக இருப்பாங்க. ஸோ முடி கொடுக்குற அழகு. அப்போனா சரீரத்தில் முடியும் ஒரு அவயம். ஸோ நம்ம ஒரு வயசான பாட்டியோ தாத்தாவையோ பார்க்கும் பொழுது அவங்கள அற்பமாக நினைக்காம அவங்களும் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள் என்று உணர்ந்து நம்ம அவர்களை கனம் பண்ண முந்தி கொள்ள வேண்டும்.
ஐயோ இவங்க பாட்டி ஆயிட்டாங்களே நம்ம நினைப்போம். ஒருவேளை அந்த பாட்டியினுடைய கண்ணீரின் ஜபத்தினால தான் இன்னைக்கு நீங்கள் போகிற ஒரு ஊழியர் எழும்பியிருப்பார், இல்லை என்றால் ஒரு சபை எழும்பியிருக்கும். சில நேரம் விசாரித்து பார்த்தா தெரியும், நம்ம போய் ஆராதித்து கொண்டிருக்கிற சபையினுடைய அந்த 20 சென்ட் இல்லை 10 சென்ட் உள்ள இடத்தை அந்த வயசான பாட்டி தான் கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ளே ஜெபிக்க போகும்பொழுது அங்கே ஒரு பாட்டியும் தாத்தாவும் கரண்ட் இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த தாத்தாவும் பாட்டியும் பார்த்து எங்களால் முடிந்த உதவிகளை செய்து, எப்படி அம்மா இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, கரண்ட் இல்லாமல் பாம்புகள் எல்லாம் வருமா? அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு நிறையா இடங்கள் இருந்தது, இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த பெரிய சபை நாங்கள் கொடுத்த இடம்தான், எங்களுக்கு இன்னும் இடம் இருக்குது, ஆனால் இந்த காட்டுக்குள்ளே தான் எங்கள் இடம் இருக்கிறனால நாங்கள் நாட்டுக்குள்ளே வர முடியலன்னு சொன்னாங்க. ஆனால் நாட்டில் இருந்த இடத்த நல்ல ஒரு சபைக்கு கொடுத்தாங்க. அங்கே ஒரு 200-300 பேர் வந்து ஆராதிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவர்கள் எல்லாரும் கைவிடப்பட்டு இந்த 2 பேரும் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இவர்களால் அங்கே போய் தேவனுக்கு கொடுத்ததை அவங்க கேட்கவே இல்லை. அதனால தான் வயது முதிர்ந்தவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். சில நேரம் அவங்க பெரிய காரியங்களை செய்திருப்பாங்க, நமக்கு அது தெரியாது. இப்படி ஏராளமான காரியங்களை வசனம் சொல்லுகிறது. தேவச்சனமே 11வது வசனம் சொல்லுகிறது, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள்னு வசனம் சொல்லுகிறது. ஆவியிலே அனலா இருங்க என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லுகிறது. உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள் என்று சொல்லுகிறது. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லுகிறது. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று சொல்லுகிறது. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லுகிறது. சபிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. சந்தோஷப்படுகிறவங்களோடு சந்தோஷமா இருங்க, ஏதோ ஒன்று இழந்து அழுகிறவங்களோடு கூட சேர்ந்து அழுங்க என்று சொல்லுகிறது. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்க என்று சொல்லுகிறது. மேட்டுமையானதை சிந்தியாமல் தாழ்மையானவைகளுக்கு இணங்குங்கள் என்று சொல்லுகிறது. உங்களை புத்திமான் என்று எண்ணாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறது. எல்லா மனுஷனுக்கு முன்னாடியும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள் என்று சொல்லுகிறது. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்க விரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவஜனமே, இதெல்லாம் நமக்குள்ள அழைப்பு. நம்ம வாழ்க்கையில் பாட்டு பாடுறது மட்டுமல்ல, பைபிளை சொல்லுகிறது மட்டுமல்ல, தேவன் நம்ம மேலே அநேக அழைப்புகளை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரத்தில் உங்கள் அழைப்பு என்ன என்று நீங்கள் பார்த்து அதை செயல்படுத்தி பாருங்கள். எல்லா தடையும் மாறும். கர்த்தர் உங்களை அழைப்பு நிறைவேறும். உங்கள் அழைப்பு என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களை ஆண்டு நடத்துகிற பாதை என்னன்னு தெரியும். உங்களுக்கு பிஸ்னஸ் தாராரா, இல்லை ஞானம் தாராரா, இல்லை ஜபாவி தாராரா, எதை தந்து உங்களை உயர்த்துகிறாருன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படியாக நம்ம தேவனுடைய அழைப்பை புரிந்து கொண்டு நாம் கிரியை செய்யும் பொழுது தேவன் நடத்துகிற பாதைக்கு பின்னாடி இப்படி ஒரு அழைப்பு இருக்குது, அதனால தான் இந்த பாதையில் இருக்கிறோம், அதனால தான் இந்த போராட்டத்தில் இருக்கிறோம் என்று உணர்ந்து கொண்டு தேவனுக்காக கிரியை செய்ய முடியும். தேவச்சனமே, ஒரு தாவீதை போல, ஒரு யோசேப்பை போல, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, ஒரு எஸ்தரை போல நான் படுற பாடுகள் எல்லாம் என்னை வணைகிறது. வெண்கல வில் என் கையில் வளையும். என்னை கர்த்தர் உருவாக்குகிறார், என் பாதையை செவைப்படுத்துகிறார். எனக்கு இவ்வளோ உபத்திரவத்துக்கு முன்னாடி இவ்வளோ உயர்வு இருக்கு என்ற ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்பட கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. எல்லாரும் கண்களை மூடலாம், செபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பூட்டுகளை எல்லாம் திறக்கிறதற்காக நன்றி. ஆவியானவர் அநேக பூட்டுகளை திறக்கிறது தரிசனத்தில் நான் பார்க்கிறேன். தேவச்சனமே, தொடர்ந்து ஜெபத்தில் காத்திருங்க. பூட்டுகள் திறக்கும், திறந்த வாசல் உண்டாகும். ப்ரேயர் டைம் குடும்பத்தார் எப்பொழுது இணைந்து செபியுங்கள். இந்த ப்ரேயர் டைம் ஊழியங்களுக்காக செபியுங்கள். ப்ரேயர் டைம் என்ற சேனல் தான் இந்த ப்ரேயர் டைம் பெயரில் இயங்குகிறதே தவிர நம்மளுடைய ஊழியம் ஏல் குளோரி என்ற மினிஸ்ட்ரியில் ஆமென் தீர்க்க தரிசன அழைப்போடு சாம்சுதன் என்ற பெயரில் நம்ம பாடல்கள் வெளியிட்டு அநேக தேவச்சனங்களை நாம் தொட்டு கொண்டிருக்கிறோம். அநேக இடங்களில் ஊழியங்கள், வேதாகம கல்லூரி பாடங்கள், அநேக வாலிபர்கள் எழும்பி கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக செபியுங்கள். தேவச்சனமே, அடுத்த பாடல்கள் ரிலீஸ் ஆக செபியுங்கள். தொடர்ந்து ஆண்டோடைய சித்தமானால் தொடர் ஜபங்கள் நாம் ஏறெடுக்க ஆமென் 40 நாள் உபாசங்கள், 20 நாள் உபாசங்கள், தேவ சித்தம்படி நாம் அடுத்த திட்டங்களுக்குள்ளே போக கர்த்தர் உதவி செய்ய செபியுங்கள். சீக்கிரமாக ஒரு புதிய திட்டத்தோடு நம்ம எல்லாரும் இணைந்து செபிக்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you. ஆமென், ஆமென், ஆமென். மீண்டும் வேற வீடியோவில் சந்திக்கலாம்.